ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். dim tum terkata terkata dim tadi kata tadi kata dim tadi kata tadi kata dim tadi kata tadi kata dim tadi kata terkata terkata tadi kata dim tadi kata tadi kata dim tadi kata tadi kata dam tadi kata terkata terkata tadi kata tadi kata dim tadi kata tadi kata dim tadi kata tadi kata dam tadi kata terkata terkata ഇലക്ട്രിക് ഫെൻസിന്റെ ഫ്യൂസ് ഓഫ് ആക്കിയിട്ട് വരാം. വേഗം. യെസ് സോൺ 9 ഓവർ. സോൺ 5 റേഞ്ചറാണ്. T14 തുമ്പാനെ കുട്ടീനെ അതിന്റെ പെരിമീറ്ററിൽ കാണാനില്ല. ഓവർ. GPS റേഡിയോ കോളർ സിഗ്നൽ ഒന്ന് ചെക്ക് ചെയ്യോ. ഓവർ. ഒരു മിനിറ്റ് ഞാൻ ചെക്ക് ചെയ്യാം. ഓവർ. ഓക്കെ സർ. സിഗ്നൽ നിങ്ങളുടെ ഏരിയ ആണല്ലോ വരുന്നത്. പെട്ടെന്ന് ചെക്ക് ചെയ്യോ. ഫോറസ്റ്റിന്റെ ഉള്ളിലേക്ക് പോകുന്നു സർ. ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് തമിഴ്നാട് ഫോറസ്റ്റ് ഒഫീഷ്യൽസിനെ ഇൻഫോം ചെയ്യണം സർ. பக்காவா வந்துரும். இப்படியே நின்னா பக்கவா தான் வரும். நீ என்ன எப்படி வரையணும்னா ஹை கிளாஸ் ரேஞ்சில் ஹாலிவுட் தரத்துல யூத்த கவர் பண்ற
மாதிரி நெருக்குன்னு வரைகிறேன். கண்டிப்பா அண்ணாச்சி. என்ன உமா, முதலாளி அண்ணாச்சி முடிக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஏங்க உலகம் பூரா முடிக்கு கருப்பு கலர் தான் முதலாளி கொடுப்பாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைல்டா. என்ன அண்ணாச்சி, முடிக்கு புழு கலர் அடிச்சிடலாமா? முதலாளி ஏற்கனவே அந்த ஆள் பார்க்கறதுக்கு பாதி ஏலியன் மாதிரி தான் இருக்கான். நீங்க படத்துல கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. அங்க பாருங்க, கண்ணுக்கு காப்பி கலரு, மூக்குக்கு 3 கலரு, வாய்க்கு மஞ்சள் கலரு. ஐபிஎல் பார்க்க வந்த சிஎஸ்கே ஃபேன் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த ஆளை. முதலாளி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க முதலாளி, நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என்ன உமா, அதுக்குள்ள ஏன் சீட்டுக்கு ஆசைப்படுறியா? முதல்ல ப்ரெஸ்ஸை ஒழுங்கா பிடிக்கிறதுக்குடா, அப்புறம் சரி பண்ணலாம். வா, போன் அடிக்குது பாரு, எடுத்து வா. ஹலோ ஏங்க எல்லாத்தையும் தலையிலேயே பண்ணாதீங்க. ஹலோ சார், டாப் 3 கனெக்டா? சொல்லுங்க சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். என்னது வர வேணாமா? ஏன், என்னை விட பெரிய பையன் பார்த்துட்டீங்களா? யார் சார் இந்த ஏரியாவில் என்னை விட பெரிய பையன்? எவன் இருக்கான்? ஹலோ ஹலோ ஹலோ, நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன். டாப் ட்ரிப் கான்ட்ராக்டா? ஐயோ எனக்கு கையும் உள்ள காலும் இல்லையே சார். போன வருஷம் ஊழல் பண்ணிட்டாங்களா? இதை கொஞ்சம் பிடிங்க. என்ன சார் பண்றது, கையில பெஸ்ட் பிடிச்சவங்களாம் போயிட்டு இருந்தான். சரிங்க சார், சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார், நல்லா பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஐயோ கடவுளே. என்ன உமா, டாப் 3 கான்ட்ராக்டா? ஆமா முதலாளி, போன வருஷம் நீங்க ஏதோ ஊழல் பண்ணிட்டீங்களாமே, அதான் இந்த வருஷம் என்னைய கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஊழல் பண்ணிட்டேன்? என்ன ஊழல் பண்ணிட்டேன்? ஆயில் பெயிண்ட் பதிலாக வாட்டர் பெயிண்ட் அடிச்சேன், அது பெரிய ஊழலா? ஆயில் முழுக்க ஊழல் பண்ணா இருக்கான், ஒரு ஆயில் பெயிண்ட்ல ஊழல் பண்ணா அதுக்காக கான்ட்ராக்ட் தர மாட்டேங்களா? மரியாதையா சொல்றேன், போன் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்லிடு. என்ன பண்ணு முடிஞ்சதா? 5 நிமிஷம் ஆனாச்சு. 5 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன் முதலாளி, தனியா கான்ட்ராக்ட் பிடிக்கிறதுக்கு. என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். டேய் உமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஊர் சாதாரண ஊர்லடா. அங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஐயோ அது உயிர் போற வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ விடுங்க, நான் போறேன். என்ன பண்ணு முடிஞ்சதா? 2 நிமிஷம் ஆனாச்சு. டேய் உமா, என்ன பகைச்சிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ? ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஓ. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற? என்ன பண்ணு முடிஞ்சதா? பெர்ஃபெக்ட், வந்து பாருங்க. ஜவார அச்சிய போட்டு போட்டு பாருங்க. அண்ணாச்சி வந்துறாதீங்க, அண்ணாச்சி வந்துறாதீங்க. வர்ஷா, ஏ வர்ஷா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? உனக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம்? 3 நாளா சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன்னு. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? நீங்க கையெழுத்து போட்டதெல்லாம் போதும், முதல்ல வந்து உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. 8 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்துல பெட்ரோல் விலை ஏத்தினதுக்காக போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். 10 மணிக்கு மறுபடியும் விலையை ஏத்திடுவாங்க, அப்ப பெட்ரோல் பங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு நடுவுல செக்ரட்டேரியட் விசிட், மினிஸ்டர் மீட்டிங், தூர்தர்ஷன் இன்டர்வியூ, ஸ்கூல் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கா? இருக்கு. இருக்கா? முதல்ல அவளை ஒழுங்கா சாப்பிட வர சொல்லுங்க. ஆ, தனியா காட்டுக்கு போறது, போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வேணான்னு சொல்லி புரிய வைங்க. ஆ. போங்க. வர்ஷா, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க அம்மா சமையலை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இன்னைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து சாப்பிட்ருமா? உன் பிரச்சனை என்ன? Tell me. எனக்கு ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது தான் ஆம்பிஷன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? 10 வயசுல அதே தானே சொல்லிட்டு இருக்க. அதனால தான் நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபி, வில்டர்னஸ், பிபிசி வைல்ட் லைஃப்னு ஒரு மேகசின் விடாம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அதுவும் ஒண்ணு விடாம எல்லாமே ரிஜெக்ட் ஆகி திரும்பி வந்துடுச்சுன்னு தெரியும். அதுதான் இல்லப்பா, இங்க பாருங்க, நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு வைல்ட் அனிமல் போட்டோ எடுத்து அனுப்புனா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு எனக்கு லெட்டர் வந்திருக்குப்பா. வணக்கா, அட்ரஸ் கரெக்டா இருக்கா பாத்தியா? அப்பா சரிம்மா, இருந்தாலும் உங்க அம்மா மனசு வேதனைப்படுற அளவுக்கு காட்டுக்கெல்லாம் போய் தேவையா? உங்க அப்பா பிசினஸை பார்த்துக்கோன்னு உங்களுக்கு சொன்னப்போ நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு ஐஏஎஸ் ஆனீங்க? கரெக்ட், ஒழுங்கா பிசினஸே அப்பா பண்ணிருப்பா. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லைஃப் லாங் செய்யணும் தானே? எனக்கும் அதே ஆசை தானேப்பா. ப்ளீஸ் பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகே, ப்ளீஸ் எனக்கு ப்ளீஸ். புரியுது. இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா சட்னி, சாம்பார், இட்லி கல்லு மாதிரி இருக்கு, சட்னில உப்பு இல்ல, சாம்பார் தண்ணி மாதிரி இருக்கு. உங்க அம்மா பண்ணது அப்படிதான் இருக்கும். ம்? இப்ப என்னடி உனக்கு? மா, எனக்கு டாப்ஸ்ல போகணும், புலிய போட்டோ எடுக்கணும். கூடாது. கண்டிப்பா கூடாது. மா, நீ ஒத்துக்கலனாலும் என்னால இங்கேருந்து கிளம்பி போக முடியும்.
ஆனால் நான் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு உனக்கு புரியணும். புரிஞ்சுக்கிட்டு நீயும் என்னை சப்போர்ட் பண்ணணும் தானேம்மா நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ்மா. அங்க 10 நாள் எப்படிடி? 10 நாள் இல்லை, வெறும் 7 நாள் தான். எஸ், ஒன்லி 7 days. அங்க தங்குறதெல்லாம் நோ ப்ராப்ளம், எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிங்க. எஸ், ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐ ஹவ் டன். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பேக் பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சார், மேடம், நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆபத்துங்கிறது எப்ப வேணா, எங்க வேணா, எப்படி வேணா வரலாம். ஆனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இப்போ திடீர்னு இந்த பில்டிங்ல ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த அபார்ட்மெண்ட்டே எரிஞ்சு போலாம். உங்க கார் ஏசி ஹீட் ஆகி உங்க காரே எரிஞ்சு போலாம். வெயில்ல பெட்ரோல் டேங்க் வெடிச்சு உங்க பைக்கே எரிஞ்சு போலாம். இவ்வளோ ஏன் மேடம், சமைக்கும் போது சிலிண்டர் வெடிச்சு மேடமே எரிஞ்சு போலாம். அடப்பாவி, இப்படி சொல்றியே? தம்பி போதும், விஷயத்துக்கு வா. இப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள ஃபயர் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? தெரியும் அங்கிள். என்ன நான் கேள்வி கேட்டுருக்கா? நான் செஞ்சு காட்டு. இப்படி இந்த மாதிரி ஃபயர் ஆச்சுன்னா உங்க வீட்டை டோர் ஓபன் பண்ணி உங்க கார்னருக்கு ஓடி வந்து கார்னர்ல இருக்கிற இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து இந்த நாப் ஓபன் பண்ணி பிரஸ் பண்ணா இப்படி ஆஃப் ஆகும் சார். அண்ணா அணில் அண்ணா, இப்படி ஆஃப் பண்ணுங்க சார். என்ன உனக்கு காமெடி பண்றாங்க? இப்போ வீட்டுக்குள்ள ஃபயர் ஆச்சுன்னா இப்படி பண்ணும். அதே வீடே ஃபயர் ஆச்சுன்னா எப்படி பண்ணோம்? இப்போ பாருங்க, இப்போ அந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஃபயர் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். வாட்டர் ரோஸ் ரெடி சார். வாடா வாடா. எங்க காட்றா பாரு. டேய் அங்கடா. வாட்டர் ரோஸ் அப் அப். டேய் 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 இப்படி ஆஃப் பண்ணுங்க சார். எப்படி மூஞ்சி கழுவுற மூஞ்சில அடிக்கணுமா? அவ்வளவுதானா, என்ன இருக்கா? அவ்வளவுதான். அப்புறம் அந்த டெரஸ் மேல 10th போதும், ஃப்ளோர்ல போதும். ஃபயர் ஆச்சுன்னா ஏய் வாடி போலாம். ஃபயர் திடீர்னு டேய் எல்லாத்தையும் எடுத்து விடா. சார் அடுத்தது எப்போ சார்? அடுத்த மாதம் குரோம்பேட்டில் ஒன்று இருக்குது, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க் யூ. பாய். இந்தா பாய், ஒரு டீ. அப்புறம் ஹரி, வேலையெல்லாம் எப்படி போகுது? எங்க பாய், எவ்வளோ காசு எடுத்து வச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. நானும் உங்களை மாதிரி மரத்து கீழே ஒரு டீ கடையை போட்டு கல்லா நிறைய காசு பார்க்கணுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் தான் இப்படி ஓடிட்டு இருப்ப? இன்னும் கொஞ்ச நாள் தான் பாய். உங்கள் கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடையை போட்டு உங்களுக்கே போட்டியாக வரேனா இல்லையான்னு பாருங்க. வரேன் பாய். இன்ஷா அல்லாஹ். வெல்கம் டு ஹெச்பி பெட்ரோலியம் பங்க். பம்பை தள்ளி வச்சுட்டு சொல்லியா? சாரி சார். எவ்வளோ சார்? டேங்கை ஃபுல் பண்ணு. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேணாம். ஏன் முன்னாடி சுத்துறேன், கைய கட்டி நிக்குது, டேமேஜ் ஆன பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு. நீ எல்லாம் வேலைக்கு வந்தியா இல்ல படுத்து தூங்கிட்டு போலான்னு வந்தியா? வந்தவன் பொறுமையா நடந்து வந்து உன் பேக்கை தூக்கிட்டு போயிருக்கான். பேசாம தொலைச்ச காசை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. நாளையில இருந்து வேலைக்கு வர வேணாம். சார் ப்ளீஸ் சார், சாரி சார். அட போயா. மச்சான், டேய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஃபர்ஸ்ட் கேக். இந்தா. வேணாம் அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிரியா? இந்தா இப்படி. ஒரு நிமிஷம் இரு. எல்லாமே கேவலமா இருக்குடா. நீ என்ன பண்ற? சமைச்சிரு. பயப்படாதடா. நான் தான் சும்மா பொடலங்காயில புலிவால் மாதிரி பெயிண்டிங் பண்ணி பார்த்தேன். கழுவிட்டு சமைச்சிரு.
கடவுளே எனக்கு இன்னைக்கு யோகா அடிச்சிருக்கு பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா மச்சான்? அந்த ஆளுகிட்ட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு மச்சான். எனக்கு தனியா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குடா. ஆமா, அதுக்கே நீ இவ்வளவு சுகமா இருக்க? என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மச்சான். வாட் டு யூ மீன்? நீ ஒரு வேளை பார்த்தா பரவாயில்லையே, நீ என்ன பல வேளை பாக்குறியாடா? சேர்த்து வச்ச மொத்த காசும் போச்சுடா. இந்த மாசம் வாடகை கொடுக்க மாட்டானே, என்ன பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சான். ஒரு வாரம் நான் ரூம்ல இருக்க மாட்டேன். நீ தனியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு நான் வந்து நான் கேட்கறேன், சரியா? டேய் என்னடா நாளைக்கு ஊருக்கு போறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? போடா டேய், அதெல்லாம் வர முடியாது. ஏன்டா என்னாச்சு? பின்ன அந்த ஊருக்கு வந்து புலிகிட்ட கட்டிப்பிட்டு சாவ சொல்றியா? டேய் அதுக்கு தானடா ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் காசு தரேன். அந்த பள்ளி கொடுப்பாரடா இவ்வளவு காசு. நீ கேபி கிட்ட போன கொடு. அட்டி செருப்பல, அதெல்லாம் அவனும் வர மாட்டான். போடா. டேய் என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? கடைசி வரைக்கும் அந்த பள்ளி கிட்டே பிச்சை எடுத்து சாவுங்கடா. யூஸ்லெஸ் பைட்டஸ் போட வைக்கடா. மச்சான் நான் வேலைக்கு வரேன்டா. எது நீ வேலைக்கு வரியா? ஒரு நாளைக்கு 2500 ரூபா சொன்னல, 2000 கூட நான் வரேன். சும்மா என்ன வேலைன்னே தெரியாம வளராதடா. மச்சான் என்ன வேலைன்னு சொல்றா? புலிக்கு பெயிண்ட் அடிக்கணுமா? கலாய்க்காதடா ப்ளீஸ். சத்தியமா தான்டா, புலி சிலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். அது ஆர்டிஸ்ட் ஒர்க்குடா, உனக்குலாம் வராது. நான் யாரை கூப்பிட்டு நீ அசிஸ்டண்டாவது கூட்டிட்டு போடா. மச்சான் அது ரொம்ப மோசமான ஊரு, கஷ்டமான வேலைடா. நான் போற இடத்த சுத்தி உண்மையாவே நிஜம் புலிங்க இருக்குடா. ஆனா நீ வேலை செய்யற இடத்துக்கு புலி வராதுல? வரலாம், வராமலும் போகலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப சொல்லு, வரியா? ஒரு நாளைக்கு 2500 ரூபா சொல்லு, நான் வரேன். இந்த 2 பேரை கூட்டு போனா 5000, ஒருத்தரை கூட்டு போனா 2500 ரூபா லாபம். ஜகா வாங்க மாட்டியே? மாட்டேன். அப்ப யுவர் அப்பாயிண்டட். வெல்கம் டு தி ஜங்கல் மச்சான். ஜங்கல் ஒன்லி வர்க், நோ ஃப்ரெண்ட்ஷிப். எனிமீஸ். ஓகே கோ ஆன் கெட். வேலை கிடைச்சிருச்சு. 2000, 3000, 6000 நான் விட்டதெல்லாம் புடிச்சிடுறேன் பா. கூட்னு போறோமே வேலைக்கு ஆகுமா? பாத்துக்கலாம். எங்க அவன் போயிட்டானா? டேய் என்ன மச்சான், வெல்கம் டு தி ஜங்கல்னே. டாப் ஸ்டெப் வரைக்கும் சைக்கிள்லயே வா. மூடிட்டு ஓட்டா. சரி சரி சரி. உனக்கு என்னடா வேணும்? ஒன்றும் வேணாம். சரி விடு. கேரள வனப்பகுதி எல்லையை தாண்டி புலி ஒன்று தமிழக டாப் ஸ்டெப் வனப்பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக யூகிக்கப்படுகிறது. இரு மாநில வனத்துறையினர் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டாப் ஸ்டெப் பகுதி மக்களை கவனமாக இருக்கும்படி எச்சரித்துள்ளனர். அவசரப்பட்டு விட்டோமோ? அண்ணே டாப் ஸ்லிப்க்கு எப்படி போனா? அதோ அந்த லாஸ்டா ஒரு பஸ் நிக்குது பாருங்க, அதான். ஓ டாப் ஸ்லிப் 2. நீங்க ஏன் டாப் பயப்படுறீங்க? உட்காருங்க உட்காருங்க, நம்பி போய் உட்காருங்க. போ போ. மச்சான் இந்த பக்கம் வரியா? ஏண்டா? ஜன்னல் வழியா புலி வந்துச்சு. சி வாங்க. வரேன். புலி வரும், புறா வரணும். ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி வந்துருமா? எதுக்கு மூடிய வைப்போம், வந்து தொலை மாட்டேது. அது புலி வரும்லாம் இல்லை, ஆக்சுவல் கலை இது. அதான் அப்படியே இறங்கி விடலாம். ஊருக்கு புதுசா? சரி படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. என்னடா தம்பி பார்த்து பார்த்து. டேய் டாபிக் வந்தா என்ன எழுப்ப வேண்டியதுடா? பேக் எடுக்காம போற இப்படி. சூனியக்காரன் கூடலாம் என்ன சாவஸ் உனக்கு? வா. டாப் ஸ்லிப் வந்துட்டான். அப்படி போனா நீங்க ஸ்லிப் ஆயிருவீங்க. எங்க போறீங்க? இந்த பக்கம் வாங்க. பாத்தியா, ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப். வா வா, எதுவும் பார்க்காத, பல விஷயத்தை பார்க்க போறீங்க. இந்த காட்டுல நம்ம தனியாவா போறோம்?
பார்க்க போறோம் 2 பேர் போறோம். அதான்டா கேட்டேன். டேய் இங்க இருக்கிற மிருகல்ல நம்ம ஒரு நாய் மாதிரி கல்ல எடுத்து அடிச்சாலே ஓடி போயிடும்டா. சும்மா எப்படி 2500 ரூபாய் கொடுப்பேன் வா. வா. டேய் உமா வாங்க நீங்க தான் புளிக்கு பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படிதான் சார் முன்னாடி ஒரு வாட்டி வந்த பெயிண்டரையும் வரும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பாவம் போகும்போது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் என்னாச்சு? காத்து வாங்கலாம் காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் காட்டுல எங்க தேடி கிடைக்கல சார். அத உடக்க சார் ஒரு பழைய கதை. வாங்க உள்ள போலாம். மச்சான் ஊருக்கு திரும்பி போயிடலாம்டா. இட்ஸ் ஓகே திரும்பியே போலாம். வா. வா. இந்த பக்கம் சொன்னேன்டா. வா ஆசைப்பட்டல வா. மற்ற எந்த விஷயம் இப்போ டேட்டா காட்டுற பார்ப்பீங்க. இந்த பூஜா தினம் மட்டும் என்கிட்ட வந்துடுவீங்களா? இந்த ஒரு தடவை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. பல டிஎஃப் ஆஃபீஸர் முதல் தான் ரெஸ்ட்ரிக்டடாக மாறி போச்சு. இன்னமும் அந்த காலத்தில் பூஜா பொள்ளினிக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் தலைவரே. ഹലോ ഹലോ സാർ ടൈഗറിനെ സ്പോട്ട് ചെയ്തോ സാർ? ഞങ്ങൾ ഓൾറെഡി പറഞ്ഞില്ലേ ടൈഗർ ഏത് വഴിക്കാ പോയിരിക്കണേന്ന്. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நாங்களும் 2 நாளாக தேடிட்டோம். புலி இங்கே இல்லை. எங்கள் கவுண்ட் படி 42 புலி தான் இங்கே இருக்குது. சார் அந்த புலியோட ரேடியோ காலர் எடுத்த இடத்துல இருந்து 3 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கனெக்ட் ஆகுது. உங்கள் ரேஞ்சை சேர்த்தா 4. இதில் எங்கே வேணால் அந்த புலி போயிருக்கலாம். இல்லை சுற்றி இருக்க கிராமங்களில் கூட நுழைஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த புலி யாராவது வேட்டையாடி கூட இருக்கலாம். வெறும் கால் தடத்தை மட்டும் வச்சு டாப் ஸ்லிப்பில் தான் இருக்குன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? சார் உங்கள் டீம் அனுப்புறதுலாம் இருக்கட்டும். 4 நாள் தேடினதுக்கு அப்புறமா அந்த புலி இங்கே இருக்கா இல்லையா நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் புலி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறாங்களா? அதுக்குள்ள வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். சொல்லுங்கள். I'm Umabadi, painter. He is my one of my best friend, Mrs. Hari. My paintings, bag is an outside, sir. Actually, why we came here? போதும் புரிஞ்சிருச்சு. Thank you, sir. சுரேஷ் சார் இவங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடத்த கூட்டு போய் காமிச்சு கூட்டு போய் காமிச்சிரு சார். உங்களுக்கு வேணுங்கிறத இவர் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you, sir. You are so obediently Umabadi. Thank you. மிஸ்டர் உமாபதி Yes. சொன்ன டைம் ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். அனாவசியமாக காட்டுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை சார். உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். சரிங்க சார். அதான் கூட நான் இருக்கல சார். நான் பாத்துக்கிறேன் சார். கிழிச்சிருவேன் போ. அண்ணா டீ சாப்பிட்டு போலாமா? டைம் இல்லை வாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்படிதானா முன்னாடி ஒரு வாட்டி அந்த பெயிண்டரும் டைம் இல்ல சொல்லி வேகமா பெயிண்ட் அடிச்சாரு. பாவம் டைம் சரியில்லாதனால பாதியிலே போயிட்டாரு. எப்படி? சிறுத்தை கையை கடிச்சா எந்த கையில பெயிண்ட் அடிப்பாரு? அதை விடுங்க தரது பழைய கதை. வாங்க நீங்க தகுந்த இடத்த காட்டுறேன். இதுக்கே எப்படின்னா கான்ட்ராக்ட் நேசம் பண்ணி கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க கண்டமாயிடுவீங்க. திருப்பி ஊருக்கே போயிருக்கான் போல இருக்க. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? வாங்க. பாத்தீங்களா? பரவாயில்லங்க. இந்த மாதிரி இடத்துல கூட கட்டண கழிப்பறை எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஏங்க இதான் நீங்க தங்க போற வீடு. ஆனா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இதெல்லாம் நானே தங்குறது இல்ல, நீங்க தங்க போறீங்க. பரவாயில்ல குட் லக். உள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வா பாப்போம். ரொம்ப நாளா பூட்டி இருந்த வீடுனா அதான் இப்படி இருக்கு. பரவாயில்ல. சுத்தி இங்கே பாருங்க. தங்குறது சேஃபா? என்ன எப்பயாவது மூங்கில சாப்பிட யானை வரும், அப்ப மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. யானை வருமா? பயப்படாதடா சும்மா. இப்படிதானே முன்னாடி வாடி பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டரும் யானை ரொம்ப ஜனப்பக்கமா எட்டி பார்த்தாரு. அப்போ மூங்கில சாப்பிட வந்த யானை இவரை எட்டி பார்த்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு மூங்கில் பூசா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவரை சாப்பிட்டு போயிடுச்சுன்னு. தம்பி என்னப்பா சொல்ற? அதை விடுங்க, நான் அது ஒரு பழைய கதை. சீக்கிரம் சட்டையை மாத்தி ரெடி ஆகுங்க, வேலை செய்யற இடத்த காட்டுறேன். சட்டை மாத்தி ரெடி ஆகு சீக்கிரம். டேய் என்னடா மாப்பிள சொல்லிட்டு டேய் ஓடுடா. கமா பாஸ். என்னண்ணே வேகமே பத்தல. அப்ப புலி வந்து அப்படிதான் ஓடுவீங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அப்படியே நேரா போய் லெஃப்ட் ரைட் எடுத்தா வந்துறேன். தப்பி தவறி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாதீங்க. பேசிட்டே இருக்கானே. இதானா நீங்க பெயிண்ட் அடிக்க வந்த புலி? போன கொடு. என்ன போட்டோல சின்னதா இருந்தது, நேர்ல எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன மச்சான் யோசிக்கிற? இல்லடா இந்த வேலையை 2 பேரால பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா ஆள் வேணும். அதான் யாரை கூப்பிடலாம்னு அப்ப யோசிக்கிறேன். வா மச்சான் ஊருக்கு போய் ஆள் கூட்டு வந்துரும். டேய் இந்த ஊருக்கு போற வேலையை வேணாம்.
இந்த எக்ஸ்ட்ரா சொன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆள் கூட்டு வருவான். மிஸ்டர் சுரேஷ், இந்த ஊர்ல யாராவது பெயிண்டர்ஸ் இருக்காங்க? இந்த ஊர்ல எவனால இருந்தானே உங்களை கூட்டு வந்தோம். வாங்க டீ சாப்பிட்டு தேடுவோம். நாச்சு மாட்டாமல போயிடுவோம். இவனுக்கு டீ சாப்பிட நம்ம மாட்டிட்டோம் போல இருக்கு. வா. ரெண்டு டீ, 2 பிஸ்கட். நான் ஊர் இது ஒரே காடாகுது, எனக்கு ஒரே கடுப்பாகுது. ஃபோனில் என்ன சொன்னாங்க சிங்கா? இங்க இருக்க ஒரு புளியை பிடிச்சி கொடுத்தா பணம் தருவானுங்க. சிங்கா, எனக்கு நாயினாலே பையன் புளியை பிடிக்க சொல்கிற, வேற எதுனா வேலை இருந்தால் சொல்லி செய்கிறேன். அம்மா, புளியை பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ தருவானுங்க? 20 லட்சம். 20 லட்சமா? குகையம்பூர். சிங்கா, இங்கே இருக்கிற எல்லா புளியும் பிடிச்சி கொடுத்து மொத்தமாக கந்துடலாமா? மொத்தமாக பிடிக்க வேண்டாம், இந்த ஒத்த புளியை பிடிச்சி கொடுத்தா கத்தையாக தருவானுங்க. இவனை நம்பி எப்படி இந்த வேலையை கொடுத்தானுங்க? ஆள் வராங்க, உள்ள வை. அண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 3 டீ போடுங்க. அண்ணே, நீங்க 2 பேரும் பெயிண்டர்ஸ் தானே? ஒழுங்கா வேலையை பாருங்கடா. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெயிண்ட் வரச்சா? இல்லண்ணே, உங்க ஃபேஸ்ல இருக்க கட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபேஸ் கட்டு. நாங்கள் ஒன்றும் பெயிண்டர்ஸ் இல்லை, டூரிஸ்ட். காஸ்டியூம் மொத்தம் தெரியல, குளிருது. காடை சுற்றி பார்க்கலாம் வா. ஓகே. இதுங்களை பார்த்தா டூரிஸ்ட் மாதிரியே தெரியலையடா. ஆமா, ஏன் இப்படி பயந்து ஓடுறானுங்க? ஏதோ ஒருத்தவரா அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா? அண்ணே 200 ரூபா தரேனே. செருப்பாலே அடிப்பேன். அதான் சொன்னல, எவனும் வர மாட்டானே. இந்தாங்க டீயை குடிங்க. அதான் மச்சான் நானும் சொன்னேன், ஊருக்கு போய் ஆள் கூட்டு வந்துடலாம்டா. இன்னொருத்த அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா? முடியும்னு சொன்னலப்பா. அண்ணே சோறு போட்டு 200 ரூபா தரேனே. செருப்பாலே அடிப்பேன். ஏய், அப்ப நீ தான் அங்க என்னடா? விடுங்க பிரதர், நீங்க ஏதோ வேலைய போறீங்க, நான் வேற யாரையா பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா, சரி விடுங்க விடுங்க, போற வேலையை வேணா சிக்கனன்னு பார்ப்போம். வாங்க போலாம். தலையெழுத்து. அண்ணே, காட்டுல போய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனே. நம்மளை சுத்தி 1000 கண்ணு இருக்கும். இருக்கட்டும். அது எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். மச்சான் அங்க பாருடா. என்னடா ஒளிஞ்சு விளையாடுறானுங்க? வேலைக்கு கூட்டா ஒருத்தனும் வர மாட்டான், விளையாட்டுனா மட்டும் பாறேன். மச்சான் இங்க பாருடா. சீ, எருமாடு. இதுக்கு அந்த எருமாடுங்க ஒளிஞ்சு நிக்கிறானுங்க. நான் சொல்லல நம்ம ஒரு நாய் மாதிரின்னு. அவ்வளவுதான். அண்ணே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? காட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இல்லையா? ஏன்டா எருமாட்டை விரட்டினது ஒரு தப்பாடா? வழிவிடு எங்க அவசரமா போறாங்க. டேய், ஏறோ மாடுங்களா? அது காட்டு எருமைடா. அது நக்குனா எலும்பு வெளிய வந்துரும், குத்துனா எலும்பா? குடல் வெளிய வந்துரும். அதுக்கிட்ட போய் கல் எடுத்து விளையாடுறீங்க. உங்க நல்ல நேரம். அது கூட்டமா இல்ல, இருந்திருந்தது மொத்தமா தூக்கி போட்டு போயிருக்கும். இங்க இருந்து உயிரோட ஊருக்கு போகணும்னு ஆசை இல்லையா? லூசு பசங்களா. ஏய் சுரேஷ், அண்ணே இதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரிண்ணே. ஒழுங்கா சொல்லி கூட்டு போடா அவனுங்கள. பாத்தீங்களா, உங்களால எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன். நல்லா சொல்லுங்க. இதே வேலையா வச்சு நாளையறான்டா. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? வா வந்த வழியே போயிருவோம். இந்த ஊர்ல எவனுமே வேலைக்கு வர மாட்டானுங்க போல இருக்குதுடா. இந்த வேலையை நம்ம 2 பேர் மட்டும் தான்டா முடிக்கணும். இந்த ஊருக்காரங்க சொல்ற மாதிரி இந்த காட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும் போலடா. கிளம்பிடலாம்டா. டேய், படு தூங்குடா. நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே கிடையாது.
எல்லாம் வேலைக்கு கூப்பிட்டாலே வெட்ட வரானுங்க. நீ என்ன மாதிரி தைரியசாலியா இருந்தா பரவாயில்ல. 5:30 சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். ஓகே ஓகே மச்சான். நீ போயிட்டு முதல்ல ஒரு செட்டை போடு. மழைகளை வந்து தொலைச்சிட போகுது. மச்சான் அடிக்கிற வெயில் எதுக்குடா ஷெட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோமா? அதுவும் கரெக்ட் தான். நீ போயிட்டு அந்த புளிக்கு வெள்ளை அடிப்போ. மச்சான் நான் செவத்துக்கே வெள்ள அடிக்கிறேன்டா. சரி எதுக்காவது ஒன்று அடிப்போ. தண்ணி எங்க வச்சா? அங்க வெள்ளை கலராது. டேய் உன்னை வெள்ளை அடிக்க சொன்னா என்னடா மதில் அடிச்சு வச்சிருக்க? நான் பெயிண்டே அடிக்கலையே. அதான் நீ அடிச்சிருக்க மாட்டியே. அந்த குரங்கு பார்த்த வேலை தான்டா இது. சு 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 யா ஐடியா புடிச்சிட்ட. நீ என்ன பண்ற? அந்த பிரஷ் தூக்கி போட்டு அதோ போட்டு. ஐயோ டேய் அதுக்கிட்ட ஏன்டா தூக்கி போட்ட? இந்த பார் அது புது பிரஷ், மரியாதையா கொடுத்துரு. நான் வேற பிரஷ் தரேன். அது தரமாட்டியா? அந்த வரேன். துரத்துறாத. துரத்துறா. இருப்பா. டேய் ஐயோ டேய் அது பெயிண்டா? ஐயோ 5 ரூபாய் பிரஷ்காக 5000 ரூபாய் பெயிண்ட் போறானே. போடா போடா போடா. ஏய் விடாத. ஏய் பாத்தியாடா இது திமிர. ஆமா மச்சான் இரு நான் பேசி பார்க்கறேன். இதோ பாரு ஓவரா பண்ணாத. நான் பயமா இருக்கேன் தான் பொறுமையா இருக்கேன். ஆனா நான் அப்படி இல்ல. இவன் பொறுமையா இருக்கிறதுனால தான் எனக்கு பயமா இருக்கு. அதுடா இந்த வரேன். ஏய் கரெக்ட்டா குடி குடி. புடி 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 புடி. விட்றாத விட்றாத விட்றாத. அமுக்கு அமுக்கு அமுக்குடா அமுக்குடா. கல்லு கல்லு கல்லு. போடா ஓகேடா. போய் சீக்கிரம் கல்லு இந்தா. அம்மா அவ்வளவுதான்டா. போய் பயந்துக்கிட்டு ஓட்ட போல இருக்கு. 1 2 குடிச்சிடா குடிச்சிடா. மெதுவா மெதுவா. ஐயோ வித்த காட்டி இருந்த குரங்கு இன்னைக்கு நம்மள்ட்ட வித்த காட்டுது பாத்தியா? சார் அந்த குரங்கு மேல கீழே இறக்கி விடுங்க சார். இன்னைக்கு கொல்ல விட மாட்டேன். டைகர் அதான் கொல்ல முட்டியே. என்னாச்சு? டைகர் என்ன பண்ணா? டைகரா சார் அது ஃப்ராட் குரங்கு. இங்க பாருங்க சார் எங்க பெயிண்ட்ல வேஸ்ட் ஆயிடுச்சு சார். சட்டையும் போச்சு சார். ஓ ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தரேன். நீங்க தெரியுங்களா? அப்போ ஓகே சார். பச்சையில 1, மஞ்சள் 1, ஆரஞ்சில் 1, மொத்தம் 4 டப்பா சார். 2500 ரூபாய். ஓ ஆமா சார் 2500 ரூபா சார். போச்சு. யார்கிட்ட போய் காசு வாங்குறீங்க? இவர் யார் தெரியுமா? யாரு? இவர்தான் டாக்டர் ஜெயக்குமார். டாக்டரா? அப்ப நீங்க கொடுக்கலாமே சார். இப்படி கை நீட்டி காசு வாங்குறீங்களே, இன்னைக்கு இவர் டைகரோ நாளைக்கு அந்த உண்மையான டைகரோ உங்க கையை கடிச்சதுன்னா சார் தான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். டைகர் கிடைக்குமா டாக்டர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்ப பணத்தை நீங்களே வச்சுங்க சார். வரேன் சார். பாய் டைகர். பாய். மறட்டனே சார். ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ம் சொல்லுங்க. பெயிண்டர் வேலை இருக்கு வரீங்களா சார்? சார் எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. மற்றவங்களுக்குலாம் 200 ரூபா தான் தரேன். உங்களுக்கு வேணா 250 ரூபாய் தரேன் சார். டாக்டர் டாக்டர் சாரி டாக்டர். இவன் வேலைக்கு ஆள் தேடி பைத்தியமாயிட்டான் டாக்டர். வேணாம் டாக்டர், நானே பாத்துக்கிறேன். வாடா. சாரி டாக்டர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. உன் ஃப்ரெண்ட் சொன்னாதான் எங்களை தப்பா எடுத்து பாரு. ஆமா டாக்டர், என்னது இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை. நேற்று நைட் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காட்டு பண்ணியை ஒரு மிருகம் அடிச்சிச்சான். ஒருவேளை புலி நடமாட்டமாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அதான் என்னன்னு பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். காட்டுல இருந்து எப்படி வராது? வாங்க நானும் வரேன். வாங்க. ஹாய்.
forest, think like a tiger. That's how we'll get a perfect shot. பெயிண்டர் உமாபதி நான் என்ன பண்ண உமாபதி டென்ஷன் நாரா உமாபதி என்ன கொல்ல போறா உமாபதி உமாபதி என்ன தொல்ல பண்ணுற நீ ஏ உமாபதி என்ன வெச்சு செய்யற நீ உன்னை கழட்டி விடத்தான் பழகிலையே சொல்லுற வேலை புரியலையே அடிபட்டும் நானும் திருந்தலையே இவனோட பெருந்தலையே உமாபதி என்ன தொல்ல பண்ணுற நீ ஏ உமாபதி என்ன வெச்சு செய்யற நீ பிரஷர்ரா டேய் வேற பிரஷர்ரா சார் வாங்க நீங்க வாங்க இந்த இதுல தண்ணியில பாருங்க போய் குடிச்சிட்டு வாங்க போங்க அதான் இருக்கே. இப்ப இல்ல போய் குடிச்சிட்டு வாங்க போடா நிக்காத போ அடுத்த ரவுண்ட் போங்க டேய் ஹரி அந்த பச்சை பாய் எடுத்து போறா டேய் உன்னதாடா எடுத்து போறா ஹலோ டேய் சவுட்டு பயல அந்த பச்சை பாய் எடுத்து போறா டேய் 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 ப்ளூ கலர் எடுத்து ஆத்துக்கடி டேய் ஆத்துக்கறா இங்கேயா? அங்கதான் நான் வேணா அருவி ஆத்தோட கனெக்ட் பண்ணவா? அதுல உழுது செத்துரு ஏன்டா கோபப்படுற? வணக்கண்ணே. சொன்னாங்க வர்றீங்கன்னு சொல்லி. இந்த பக்கமா போகாதீங்க. அந்த மலையை சுத்தி நீங்க போங்க, பார்க்கலாம். இப்படி போனால் பார்க்க முடியுதா? ஆஹா. அட வெக்கம் கட்டவனுங்களா. எப்படா இருக்கு சூப்பரா இருக்கு மச்சான். ஆ. அப்படியே அந்த மலை மேல மழை பெய்யற மாதிரி ஒரு ரெயின் எஃபெக்ட் போட்டா சூப்பரா இருக்கும்ல? வெரி குட்ரா ஆ. கிரியேட்டிவிட்டியா யா. அடுத்த கான்ட்ராக்ட புடிச்சிரும் போல இருக்கே ஐயோ கடவுளே மழை ஐயோ தாடியே போய் வந்து நான் போய் தெரியும் ஐயோ கடவுளே என்ன எஃபெக்ட் கேட்டேன் ட்ரெயினோட எஃபெக்டை பார்த்தியா காலையில் அந்த ஷெட்டு போட சொல்லும்போது வேணாம்னு சொன்னது நீ தானே ஆமாம் மச்சான். அப்போ இங்கே செட்டு போட்டது நான் தான் மச்சான். மழை பெஞ்சா நம்ம நினைக்கூடாது. ஓ கரெக்டு பெயிண்ட் அப்பெல்லாம் எதுவுமே மூடல இல்லை மச்சான். காலையில் ஏதாவது ஒரு நல்லது எனக்கு பண்ணியிருக்கியா இல்லை மச்சான். மச்சான் வேலை முடியலன்னு சம்பளத்தில் கை வச்சிடாதடா. ரூமுக்கு போகலாமா கேன்டீனில் இருந்து சப்பாத்தி சாப்பிட்டு போவோமா? இதுக்கு தான் நான் சொன்னேன் நைட்டெல்லாம் வேலை செய்ய வேணான்னு. கேட்குறியா? இப்போ பாரு இப்படி ஆகி போச்சு. மச்சான் நீ ஏன் இவ்வளோ காண்டா இருக்க? எல்லாம் இயற்கையோட தப்பு மச்சான். இயற்கையோட தப்பு இல்லடா என் செயற்கையோட தப்பு பேசாம வா அதுவும் இல்லாமல் மச்சான் இப்போ வர பெயிண்ட் எல்லாம் குவாலிட்டியாகவே இல்லை. பாரு ஒரு மழைக்கே தாங்கலை. நம்ம அடுத்த வாட்டி வரும்போது இந்த நாராயண கடையிலே கூட்டிட்டு வாடா டேய் விட்டுட்டுல ஓடாதடா சீ புர்ரா புர்ரா லைட்டா குட்டியானடா பெரியடா நிறைய இடம் இருக்குடா
ஜஸ்ட் மிஸ் நேரம் பிதுக்கி இருக்கணும். ஓகேவா? டேய் டேய் ஹரி, டேய் நின்னு தோடா. டேய் என்னடா? டேய் உமாபதி, என்னை விட்டுரு, நான் ஊருக்கே போயிடுறேன். உமாபதியா? டேய் இப்ப என்ன நடந்துச்சு? நீ புது பண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போற? என்ன நடந்துச்சா? நான் யூடியூப்ல நிறைய அனிமல் அட்டாக் வீடியோ பார்த்துருக்கேன்டா. கடைசியில் என்னையும் அதில் வர வச்சிடாதடா. டேய் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போடா. ஜெக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்த. தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிடு. இனிமே ஒரு நிமிஷம் இந்த காட்டுல இருந்தா உயிரே போயிடும். அட்லீஸ்ட் நான் டீ கடை வைக்கிற வரைக்குமாவது உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் இதுக்கே பயந்தா எப்படிடா? வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தா பெரிய ஆள முடியும். கரெக்ட் தான் மச்சான், ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கொடுக்குற இந்த 500,000 ரிஸ்க் எடுக்க முடியாதா? இனி ஒரு நிமிஷம் கூட என்னால காட்டுல இருக்க முடியாது மச்சான். ஒரு நாளைக்கு எத்தனை மிருகத்தை சமாளிக்கிறது? நேத்து அந்த யானை கூட்டத்தையே சமாளிச்சோம். அன்னைக்கு காலைல அந்த பைசனை கல்லால் அடிச்சோம். அந்த டைகர் அதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இதெல்லாம் விரட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. போடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? நீங்க ரெண்டு பேரும் இப்போ டைகரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா டைகர். அதுக்கு என்னப்பா? அதை எனக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா தோ இந்த கேமரா இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பேங்க. ஏங்க உங்களுக்கு டைகர் கட்டுறதா எங்க வேலையா? போமா. ஹலோ, நீங்க ஒன்றும் இதை சும்மா எல்லாம் செய்ய வேணாம். எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. என்னது பணமா? எவ்வளவு தருவீங்க? 30,000. 30,000மா? ஓகேங்க, வாங்க வாங்க. ஊருக்கு போயிடு. டேய் போடா. டேய் இல்லடா. டேய் நீ போடா. அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்க. நீங்க வாங்க, வண்டி எடுங்க. நான் இருக்கிறேன், வெட்டி பையன். டேய் டேய் உனக்கு எவ்வளவு போடா. தேங்க்யூ. பேச்ச மாற மாட்டீங்களா? டைகர் காமிச்சதும் 30,000 கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்முங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்களேன். என் பேர் வர்ஷா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஐ அம் உமாபதி. ஐ அம் ஹரி. ஓகே, ஆக்சுவலி இப்போ டைகரை போய் பார்க்கலாமா? நீங்க டைம் நினைச்ச உடனே அவ்வளவு ஈஸியா டைகரை பார்க்க முடியாதுங்க. நாங்க எப்பெல்லாம் பெயிண்ட கையில எடுக்கிறோமோ அப்பதான் அது வரும். அதுவும் அந்த டாக்டர் கூட தான் அது வரும். ஓ ஓகே ஓகே. டைகர் வந்தா மட்டும் போதுங்க. ம். அதை நான் எப்படி போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன்னா, அத சொல்லுங்க முதல்ல. நடு காடு, தூரத்துல ஒரு மான். டைகர் எங்கிருந்து வருதுன்னே தெரியக்கூடாது. லேசா ஒரு உருமல் சத்தம் மட்டும் கேட்கணும். அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மான் ஓட ஆரம்பிக்கணும். அடுத்த செகண்ட் அந்த பதுங்கி இருந்த டைகர் அப்படியே அந்த மான் மேல பாயும் போது ஒரு கிளிக். அப்புறம் அந்த மான் மேல விழுந்து புரண்டு கடிக்க போகும்போது ஒரு கிளிக். கடிச்சக்கப்புறம் ஒரு கிளிக். அப்புறம் அந்த டைகரோட பல்லுல இருந்து அந்த மானோட ரத்தம் சொட்டி கீழே விழும்போது ஒரு கிளிக். அவ்வளவுதாங்க. ஒரு குரங்க காட்டுறதுக்கு 30,000ன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். டேய் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் நாங்கள் சொன்ன டைகர் ஒரு குரங்கு, நீங்கள் சொன்ன டைகர் ஒரு உண்மையான புலி, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு போய் சொல்லிட்டு வாப்போ. ஏன் செட் ஆகுது? நீ தானே மச்சான் சொன்ன வாழ்க்கையில சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தா தான் பெரிய ஆக முடியும்னு. டேய் நான் சொன்ன ரிஸ்க்கு புலி வராத இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது. நீ சொல்கிற ரிஸ்க்கு புலியை தேடி போய் முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, போய் சொல்லிட்டு வாப்போ. மச்சான், நான் பார்த்த அனிமல் அட்டாக் வீடியோல ஜீப்ல போறவங்கள புலி அட்டாக் பண்ணாது. இந்த தனியா நடந்து போறாங்க பாத்தியா, அவங்கள தான் பண்ணும். ஸோ ஜீப் தான் நமக்கு சேஃப். 2 நாள் சொல்லுவோம், காட்டை சுத்தி காமிப்போம். இந்த கதை சொல்லியே ஒருத்தன் கொல்லுவானே, அவன்கிட்ட கேட்போம் எங்கெல்லாம் புலி வராதுன்னு. அங்க மட்டும் கூட்டிட்டு போவோம். 30,000 ரூபா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? இல்லடா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப யோசிக்காத மச்சான், எப்படியும் ஈரக்காய் 2 நாள் ஆகும்ல. முதல்ல இந்த வேலையை முடிப்போம், அப்புறம் வந்து உன் வேலையை முடிப்போம். அப்பனா இந்த பெயிண்ட் வேலையை முடிக்காம ஊருக்கு போறத பத்தி நீ பேசவே கூடாது, சரியா? சரி ஓகே.
ஏற்கனவே இவனால 10,000 நஷ்டம், வரப்போகிறது 15,000, 5,000 லாபம். அவ வரா ஆல் கண்டிஷன் நீயே சொல்லிடு. ஹே இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலி வர்ஷா மேடம், அந்த டைகரை அந்த புலியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. நீங்க விவரிச்ச காட்சிகள் எல்லாமே அற்புதமா இருந்தது. தேங்க் யூ. அப்புறம் அந்த டைகர் அந்த மானை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ so much. ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் புலியை பெயிண்ட் அடிக்க புலி பத்தி படிக்க வந்திருக்கோம். ஓ டைகர் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. So what kind of research do you do? What sampling methods do you use? Do you use the footprints? போதும். என் கண்டிஷன்லாம் சொல்லிடுறோம். 2 நாள் காட்டுக்குள்ள கூட்டு போறோம். புலிய பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசின பணத்தை கொடுத்துடணும். ஓகேயா? ஓகே டன். மேடம் கவலைப்படாதீங்க, நீ கன்ஃபார்மா புலிய பார்த்துட்டு தான் நம்ம திரும்ப போறோம். என்னடா காலையில வந்துட்டா கூட என்ன பார்த்துட்டு இருக்கலாம். இனிமே கொஞ்சம் டவுட் தான். இல்ல காலையில இருந்து ஒரு இடத்த பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அங்க போனா கண்டிப்பா புலிய பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த இடத்தோட பேரு ஏதோ ஜமீனுன்னு மறந்துட்டேன். மேடம் அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஊரும் இல்ல மேடம். ஆமாங்க, நீங்க நேரா போங்க. புலியோ புலியோ எது எதுக்கு வருதோ பாத்துக்கலாம். சரியா? ஹலோ டூரிஸ்ட், என்ன காட்டுல வழி தெரியாம சுத்திட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழி தெரிஞ்சுதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன வந்த வேலை முடிஞ்சதா? கார்ல சுத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? பாதி நேரம் முடியுதான் முடியல. மணி சரி, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, போற இடத்துல டிராப் பண்ணிட்டு போறோம். ஜமீன் சாமத்தூர். அந்த ஊர் தான் நான் தான் சொன்னேன்ல, அங்க போனா ஊர் புலிய பேர் தானே கண்டிப்பா பாத்துடலாம்னு. அப்புறம் எங்களை பக்கம் சொல்றோம். ஆமாங்க, சொன்னா கேளுங்க, அங்கெல்லாம் வேணாங்க, நம்ம வேற பக்கம் நோ, போவோம். ஒருவேளை அங்க புலி மட்டும் வந்ததுன்னா உங்க ரெண்டு பேருக்கு தானே வேலை ஈஸியா. வாங்க போலாம். டூரிஸ்ட் நீங்களும் வண்டியில இருங்க. போலாம். சரி யாரு தம்பி உட்காருண்ணா. அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியா படலடா. ஆமா மச்சான், எனக்கு அல்லு இல்லடா. எப்படியாவது இந்த ஒரு நைட்டு மட்டும் ஓட்டிட்டோம்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன்டா. நானும் கான்ட்ராக்ட் முடிச்சிருவேன்டா. இங்கே போ. அண்ணே, ஐயா தான் ஊர் தலைவர். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஐயா ஊர் தலைவர். வணக்கம். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர்ஷா மேடம், இவர்தான் ஊர்லயே பெரிய டாக்டர். ஓ ஹலோ டாக்டர், ஐ அம் வர்ஷா. ஐ அம் டாக்டர் ஜெயக்குமார். ஆமா டாக்டர், உங்களாம் யாரு? என்ன நடக்குதுங்க? திருவிழாவா? திருவிழா இல்ல, பூஜை. இவங்கெல்லாம் டாப் ஸ்லீப்பை சுத்தி இருக்கிற மலைவாழ் கிராமங்களோட பூர்வீக மக்கள். ஓ, என்ன பூஜை? நம்மலாம் எப்படி இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இந்த பூஜை. வருஷம் தவறாம இந்த தேதியில இந்த நேரத்துல வந்து படையல் போட்டு கும்பிடுவாங்க. ஒரு காலத்துல நூற்றுக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நாளடைவில் அது குறைஞ்சி இன்னைக்கு இந்த காட்டையும் காட்டு மக்களையும் பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சாமியே இல்லையே, எந்த சாமிக்கு பூஜை போடுவாங்க? இவங்க சாமியா நினைக்கிறது இந்த காட்டாளுற புலியை தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜைக்கு வர உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வருஷ பூஜைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்க இவங்களுக்கு நன்றி. நம்ம சாமியோட பசி ஆறும்போது தான் நாம எல்லாரும் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருப்போங்கிறது ஐதீகம். நம்ம ஆத்தை தாண்டி கொண்டு போய் விடுற கடாவை வருஷம் நம்ம சாமி எப்படி தவறாம ஏத்துக்குதோ அதே போல இந்த வருஷமும் அந்த மலை மேல இருந்து இறங்கி வந்து நம்ம காணிக்கையை ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இறங்கி வருமா? கிளம்பிடுவோம் மச்சான். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு புலி வருமா டாக்டர்? கண்டிப்பா வரும், எந்த வருஷமும் தவறுனதில்லை.
வர்ஷா மேடம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வாட்டி வரும்போது புளியை பார்த்துலன்னு ரூம்க்கு வண்டி விடுறேன். போய் பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிடுவோமா? டெஃபினெட்லி பண்ணிடணும்டா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இங்க நிப்பாட்டுங்க. இங்கேயா? நிப்பாட்டுங்க. என்னாச்சு? ஏம்மா? 5 minutes இதோ வரேன். எங்க போற வர்ஷா? சொல்லிட்டு போ. 5 minutes. ஏய் எங்கடா போகுது இந்த பொண்ணு? தெரியலையே. இந்தாம்மா எங்கம்மா போற? இருங்க. சரி போ. அதுவா இந்த இடத்துக்கு வந்திருக்குமா இல்லை இவன் ஐடியா கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பானா? செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இவ்வளோ பெரிய பெயிண்டர்னா இந்த கான்ட்ராக்ட் முடிச்சா நான் வீட்லேயே கால் மேலே கால் போட்டு வந்திருப்பேன். என்னை இப்படி சீட்டில் கால் போட்டு உட்கார வச்சிட்டானே. இனி என்னெல்லாம் பண்ண போறானோ? மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா. ரொம்ப நேரம் ஆச்சுடா. போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்துட்டு வந்துருவோமா? நானா காட்டு கூட்டு வந்தேன்? நீ தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்த? போய் கூட்டு வா. டே தனியா போகணும்டா. வாடா போயிட்டு வரலாம். டேய் போடா தனியா போ. ஐயோ என்ன வருஷம் மேடம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? சொல்லினது ரூம் கொண்டு போய் விட்டுருப்பேன்ல. என்ன மேடம் பாக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஏமாத்திட்டோம்னா 30,000 ரூபாய் கன்ஃபார்ம். என்ன மேடம் தெரியுது? ஒரு புலிவால் மாதிரி ஏதோ. புலிவாலா? மேடம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பூஜையில சொன்னாங்கல்ல, அதை தாண்டி காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கெடாவை விடுவோன்னு. ஆமா, அங்க கூட அந்த புலி வந்து ஆட்டை அடிச்சு இழுத்துட்டு கதை விட்டாங்களே. அப்போ அது கதை இல்லையா? இப்போ அங்கதான் இருக்கும். இப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வர்றது ரொம்ப தப்பு மேடம். சொன்னா கேளுங்க மேடம். கிளம்பிடலாம் மேடம். கிளம்பிடலாம் மேடம். வருஷம் மேடம் வருஷா சத்தம் போட கிளம்பிடலாம். பைத்தியம் வா கிளம்பிடலாம். என்ன சொன்ன? ஜீப்பு தான் நமக்கு சேஃப். அதுக்கு அந்த ஆடு மட்டும் கிடைக்கல, நம்மள தான் தொக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த புலிகிட்ட மட்டும் மாட்டிருந்தோன்னு வை, நம்ம எலும்ப கூட விட்டுருக்காது, மென்னு தின்றுக்குண்டா.
சொன்னது பிடிக்காம போறானா இல்ல சாப்பாடு பிடிக்காம போறானா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ் கம் இன் சார். காஃபி குடிக்கிறீங்களா? யா, பிளாக் காஃபி, கொஞ்சம் சுகர் கம்மியா. யா ஷோர். Do you mind if I smoke? ஐ டோன்ட் மைண்ட் சார். பட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸ்மோக் பண்ணுறது ஆஃபென்ஸ்னு ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியாதா? அஃபென்ஸ்னு தெரியும். தப்ப எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. மாட்டிக்க மாட்டேங்கிற நம்பிக்கை இல்லை. ஹியர் யூ கோ சார். தேங்க்யூ. ரொம்ப வருஷமாக அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரையும் அலோவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே போன சில பேர் விஷப்பூச்சி கடிச்சு இறந்துருக்காங்க. இன்னும் சில பேர் மிருகங்களால் கொடூரமாக இறந்துருக்காங்க. சில பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துறீங்களா? எடுத்தேன் சார். பட் சரியா வரல. பார்க்கலாமா? ஆஃப்கோர்ஸ் சார். பெர்மிஷன் அந்த ஏரியாக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறது உங்களுக்கு அஃபென்ஸும் தெரியாது? சார் சாரி சார். சார் சார் என்ன பண்றீங்க சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது தப்பு. இவ்வளோதானா? இன்னும் இருக்கா? இல்லை சார். இனிமேல் இது காட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ப்ளீஸ் சார். I said pack your bags and go home. நான் என்ன வேலை கொடுத்தேன்? நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின புலி இந்த காட்டில் எங்கே சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சி சொல்ல சொன்னீங்க. கண்டுபிடிச்சிங்களா? நேற்று எப்படி பிடிச்சிடலான்னு தான் சார் அந்த பூஜைக்கே போனோம். இங்கே ஏய் ஐமன், நேற்றுக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு அந்த புலியை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பார்த்தீங்க சார்? இந்த காட்டில் எத்தனையோ புலி இருக்குது. அதில் எதுனா ஒன்று பிடிக்காம ஏன் சார் நம்ம அந்த ஒரு புலி குறி வைக்கிறோம்? சொல்லுங்க சார். இதை செய்யணும்னா எப்பயோ செஞ்சுருப்பேன். இந்த காட்டில் இருக்க எல்லா புலிக்கும் ரேடியோ கலர் போட்டிருக்கு. அதோட ஒவ்வொரு அசைவும் மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது ஒரு புலி குறைஞ்சாலும் என்ன தான் பிடிப்பாங்க. ஆனால் நம்ம தேடுற புலி கேரளாவிலேருந்து மிஸ் ஆனது. அது இங்கே இருக்குன்னு நம்ம சொன்னதான் அவங்களுக்கே தெரியும். இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அதை பிடிக்கிறது தான் ஒரே சான்ஸ். சார் ஒரே வாரத்தில் புளியை பிடிச்சிடலாம். நாளைக்குள்ள நம்ம அந்த புளியை பிடிக்கலன்னா கேரளா அங்கே என்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பான்ல, அவன் டீமோட வந்து அந்த புளியை அங்கே தேடுவான். அவன் நம்மள டைம் எடுத்துக்க மாட்டான். கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம அந்த புளியை வச்சு காசாக்கும் நினச்சதெல்லாம் விட்டு போயிடும். நாளைக்கு விடியும் போது அந்த புலி நம்ம கூட இருக்கோம் சார். நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை ஒழுங்காக பார்த்துட்டு ஊருக்கு போயிருந்துருக்கணும். இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூப்பிடுது பண்ணு கூப்பிடுதுன்னு காட்டுக்குள்ளே போகலான்னு சொன்ன அப்படியே போயிடு. டேய் உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்குதா இல்லையா? காசு வருதுன்னு இப்படி தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வச்சிட்டேடா. இனிமேல் அந்த பொண்ணு சங்காத்தமே வேணாம். இதுவாது கேட்குதா இல்லையா? கேக்குது. என்ன வில்லன் சொல்றது? வாங்க வர்ஷா மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நீங்களும் புளியை பார்த்துட்டீங்க, அந்த புளி எங்களை பார்த்துருச்சு. இதுக்கப்புறம் பேசின படத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிச்சுக்கலாம் மேடம். கொடுங்க, நான் நினைக்கிறேன், கொடுங்க. என்ன மேடம் 25,000 தான் இருக்கு? என்னது 25,000 தான் இருக்கா? ஏய் உனக்கு ஜுரம் என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த புளியை நான் ஃபோட்டோ எடுத்துடுவேன். உங்களுக்கு பேலன்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 10,000 நான் கொடுக்குறேன். என்னது எக்ஸ்ட்ரா 10,000? உட்காரு.
இந்த பாருங்க மேடம், இந்த எக்ஸ்ட்ரா 10,000 வேணாம். கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்படியே உங்களுக்கு காட்டுக்குள்ள போகணும்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேளுங்க. உங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஸே அனுப்பி விடுவார். அவர் ஏற்கனவே ஃபோர்ஸா சொல்லிட்டு போயிட்டாரு நான் இனிமே காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு. ஏன் அவர் ஏன் சொன்னாரு? ஃபாரஸ்ட்ல பெர்மிஷன் இல்லாத ஏரியாக்கு போனது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ தெரிஞ்சிருச்சா? வெரி குட்மா, சூப்பர். கிளம்புங்க, ஊருக்கு போய் பத்திரமா சேருங்க. ப்ளீஸ் உமாபதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போங்க. ஏய் ஹரி, நீயாவது சொல்ல. சொல்வார். இந்த பாருங்க மேடம், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னதுக்கு அப்புறம் அவரை மீறி இந்த காட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. உங்க கூட வரதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா உயிர் போயிருமோன்னு தான் பயமா இருக்கு. ஐயோ, நேத்து அந்த புலி ஆடதாங்க பிடிக்க வந்துச்சு. நம்மள எதுவும் பண்ணாது. அந்த புலி மேனீட்டர் எல்லாம் இல்லங்க. ஏங்க, அது மேனீட்டரோ உமனீட்டரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. டேய், நீ போய் அந்த பொருளை எடுத்து வை. இன்னைக்கு அந்த புலியை நம்ம அடிக்காம வரவே கூடாது. புரியுதா? அல்ல கட்டாத, போய் எடுத்து வை போ. செல்ல மேடம், கிளம்புங்க மேடம். டேய், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இடிதாங்கி இடியே விழுந்தாலும் தள்ளி போய் விழும்ல. நம்ம வேலை பாதிக்காதுல மச்சான். எப்படி? டேய், என்னடா பண்ற? போடா. பெயிண்ட் அடிக்கிறேன்டா. ஏச்சி, இப்படி போ. ஏ, ஓ மூஞ்சிதான் அப்படி இருக்கு. நான் வரைஞ்சது நல்லாதான் இருக்கு. அடுத்த தடவை வா. அட பாவிங்களா, நீங்க பெயிண்டர்ஸா? ரிசர்ச்சர்ஸ் இல்ல? ரிசர்ச்சர்ஸ்னா ஃப்ராட், சீட்டர்ஸ். ஹலோ, ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. சீட்டர்ஸ்னா வேணா சொல்லிக்கோங்க. அடச்சி, நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனா நாங்க வர மாட்டோம். கிளம்புங்க. என்னடா? போடா. மாமா, அந்த பட்டை பிரஸ் இருக்கு பாரு, அதை எடுத்து போட்டு போ. ஐயோ, இந்த பாருங்க, புலியோட கால் தடம். இதில் மார்க் கூர்மையாக இல்லை. பனியில் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ராத்திரி புலி இந்த பக்கமாக தான் போயிருக்கணும். வாங்க. புலி வந்தா இது படம் பிடிச்சு காட்டும். காட்டுமா? இந்த பாருடா, போனோன்னு ஃபர்ஸ்ட் அந்த புலிக்கு வயித்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் தலையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் கழுத்தை முடிக்கிறோம். ஒன்று ஒன்றா முடிச்சு மொத்தமா. சரி, ஓகே. நீங்க பெயிண்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இல்ல. போய் சொல்லி என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். கடைசியா ஒரு தடவை நம்ம 3 பேரும் ஒண்ணா ஒரு டீமா சேர்ந்து காட்டுக்குள்ள போய் அந்த புலியை போட்டோ எடுத்துட்டோம்னா என் கனவு, லட்சியம் எல்லாம் நிறைவேறிடுங்க. வாங்க, ஜீப்ல ஏறிடுங்க. வாங்க, ஜீப் எங்க மேலே ஏத்திருங்க. வாடா. எங்க இந்த காட்டுல ஒரு பொண்ணு தனியா யாருக்கிட்டங்க போய் ஹெல்ப் கேப்பா? எங்களை மாதிரி யாராவது இழிச்சவன் கிடைச்சா ஹெல்ப் கேப்பா. என்னை பார்த்தா பாவமாவே இல்லையா? இல்ல. சரி, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லிடுங்க. இந்தாங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? கண்டிப்பாங்க, நம்பர் கொடுங்க. நான் வாங்கிட்டு வாடா. நீ போயிட்டு இருந்தா வரேன். உங்கடா லூசுங்களா? தேங்க் யூ மேடம், சேம் டு யூ. அம்மா, அப்பா, ஐயோ. மச்சான், என்னடா? நான் டீ கடைக்கு பேர் கூட யோசித்தேன் மச்சான். 90 ml. போய் அந்த 50 ml பெயிண்ட் எடுத்து வாளுக்கறா. போடா. வேலை வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ யாரு? சாப்பிடு, நல்லா உடலாம். என்னடா, எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டியா? பக்கா. வைடா. ஒரே குத்தமா? என் சோத்தை தின்னுட்டு எனக்கே வா. டவர் இருக்கா?
எல்லா புலிக்கும் ஒரே மாதிரி கோடு இருக்காது. இந்த போட்டோவை பார்த்தா தெரியும். நம்ம புலியோட கோடு சென்சார் நம்பர் 1லேருந்து வந்த ஃபோட்டோவோட மேட்ச் ஆகுது. அது இங்கே தான் எங்கேயோ இருக்கு. நாளைக்கு காலத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஏய் வா. எப்படா இருக்க? சூப்பரா இருக்கு மச்சான். அப்படியே ஒரு ரெயின் எஃபெக்ட். ஏய் ஒரு இந்த எஃபெக்ட் வேணாம், எடுத்து வை, கிளம்புவோம். மச்சான் வேலையை முடிச்சாச்சு. டக்குன்னு நீ பேமெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னா இப்போயே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். உனக்கு பாரமா இருக்க மாட்டேன்டா. நீங்க பார்த்த வேலைக்கு பேமெண்ட் தரலனா எப்படி? வாங்க தந்துரும். எப்படியோ கஷ்டப்பட்டு புலி சிலைக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு அடிக்கல, கஷ்டப்படுத்தி அடிச்சிருக்க. அவசரமா எல்லாத்தையும் தட்டி விட்டு போற. அண்ணே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. ஏன் இதுக்கு முன்னாடி நீ இருந்ததே இல்லையா? சோ இன்னைக்கு டாப் ஸ்லிப்க்கே நியூ இயர் மாதிரி டான்ஸ் வந்திருக்காரு. அவரை பார்க்க போயிட்டு இருக்கேனே. நீங்க வேற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேனே. செம்ம ஜாலியா இருக்கேனே. நைட் பார்க்கலானே. யாரு மச்சான் அது? ஜான் சார். நமக்கு ஜான் முக்கியம் இல்ல மச்சான், ஜாலி தான் முக்கியம். போமா. எனக்கு வாலி தான்டா முக்கியம். டேய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போடா. மச்சான் பெருங்கையோட போறமே தப்பா இருக்காது. அதுவும் கரெக்ட் தான். இரு. இது உனக்கு, இது எனக்கு. ஓகேவா? வா. ஓகே. I'm so happy to be here, no? First time in India for me. Yeah, it's so great. Excuse me, lady. Yeah? Please have it. Oh, thank you so much. Oh, it's okay. No problem. இனிமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வா மச்சான். டேய் எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? பாரு. ஓ. ஐயோ. நிஜமாவா? எக்ஸ்கியூஸ் மீ பியூட்டி. நீயா? நீங்களா? சீ. ஏய் இன்னும் ஊருக்கு போலியா நீ? அது ஏன் இஷ்டம். உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை? இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. சமையா கலாச்சாங்களே. உங்களுக்கு போட்டோ எடுக்க தான் தெரியாதுன்னு நினைச்சேன். கலைக்க கூட தெரியலையே. ஓவரா பண்ணாதீங்கடா. பெயிண்டர்ஸ். ஹலோ யாரை பார்த்து பெயிண்டர்னு சொல்ற? நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா ஆர்டிஸ்ட் தான். நல்லா நடிச்சு ஏமாத்துனீங்களே ஃப்ராட்ஸ். ஹலோ என்ன 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 ஓவர் என்ன என்ன கத்தாதீங்க. ஜான் சார் கேட்ட போது. யார் ஜான் சார்? ஜான் சார் தெரியாதா? தெரியாதுடா. யாரு ஜான் சார் தெரியாதா? ஏய் தெரியாதுடா படா. நான் சொல்றேன். இன்னைக்கு டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குன்னா அது காரணமே ஜான்ஸோட ஃபேமிலி தான். 90 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு வாரில் வெள்ளைக்காரனுக்கு ஆய்ந்த செய்ய மரம் வேணும்னு இந்த காட்டையை ஒட்டுமொத்தமாக அழிக்க வந்தப்ப ஜான் சாரோட தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்ட் யூகோ சார்னா அதை தடுத்து நிறுத்தி இந்த காட்டையை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு ஜான் சார் இந்த காடும் இந்த காட்டில் இருக்க மிருகங்களும் அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கே தேவையான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த ஊருக்கே வந்திருக்காரு. வாங்க அவர் ஆடத்தை ஆரம்பிச்சிட்டாரு. Perfect hit, Richard. Sign the papers. Yes, I will, John. My bad. சிரிச்சிட்டே போடு. செம்ம சார். சுரேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எவ்வளோ நல்லா சார் உங்களை பார்த்து. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். இவங்க எல்லாம் இவங்க வர்ஷா ஃபோட்டோகிராஃபர். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. இவங்க ஹரி. ஹலோ சார். இவங்க உமாபதி. ஹலோ சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார் சென்னையில வந்திருக்காங்க. ஓ கிரேட். உங்களை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க இப்படி காட்டை சுற்றி பார்க்க வந்தால் தான் இந்தியாவில் டூரிசம் டெவலப் ஆகும். வெரி குட். வெல்கம் டு டாப் ஸ்லிப். ஆஃப் கோர்ஸ் சார். இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பற்றிலாம் தெரிஞ்சனால தான் நாங்கள் இந்த ஊருக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்காங்க. Take this, John. See you. Thank you, Richard. Je peux plus jamais revoir ce mec de ma vie. சார் என்ன சார் என்னமோ எழுதி கொடுத்துட்டு இவ்வளோ சுகமாக போறாரு? அவர் போட்டியில் தோத்து போயிட்டார்ல, அதான் நம்ம ஊர்ல இருந்து 2 புலியை தத்தெடுத்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. சார் இன்னொரு 4 பேர் கூட விளையாண்டு பாக்கி இருக்க 40 புள்ளியும் தத்து கொடுத்துருங்க சார். அப்புறம் சிட்டிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து ஃப்ளாட் போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டூரிசமும் டெவலப் ஆயிரும். நம்மளும் புள்ளி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சார். உமாபதி, முதல்ல தத்து எடுத்துக்கிறதுனா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா அர்த்தம் இல்லை. அந்த புலியை பராமரிக்கிறதுக்கான செலவை அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம்.
அப்புறம் காட்டுக்குள்ளே புலி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கோம். ம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் 60 வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் பசி பட்னின்னு ஒரு பெரிய பஞ்சத்தில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது ஐயாரெட்டுன்ற அரிசி தான் அந்த பஞ்சத்தை போக்குச்சு. அந்த ஐயாரெட்டை உருவாக்க தேவையாக இருந்த ஒரு செடி காட்டுக்குள்ளேருந்து அது நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே அதை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்த புலிகள் தான். புரியல சார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ காட்டுக்குள்ள புலினே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மரம் செடி கொடியெல்லாம் சாப்பிட்ற விலங்குகள் அதிகமாகி அது நம்ம காட்டையே அழிச்சிடும். ஸோ மரம் வளராது, அதனால மழை வராது, நதிகள் உருவாகாது, அப்புறம் நம்மளால விவசாயமும் பார்க்க முடியாது, அன்னைக்கு 5008 அரிசியும் நமக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் அக்கார்டிங் டு த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஜேர்னல், மார்ஸுக்கு அனுப்புகிற மங்கல்யான் ப்ராஜெக்ட் தர வேல்யூவை விட 2 டைகரை சேவ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ ரொம்ப அதிகம். அண்ட் தட் இஸ் வை ஐ சே we have to save our national animal. சார் அப்ப பார்ட்டி வர்ஷா. எதுக்கு கத்துற? வர்ஷா, நாங்க உன்னை விட்டுட்டு ஊருக்கு போறோமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இப்ப சொல்லு, இந்த கார்டு மட்டும் இல்ல, அந்த அமேசான் கார்டுக்கே கூப்பிட்டாலும் உன் கூட சேஃப்டிக்கு நான் வரேன். அப்புறம் உங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே நீ பெரிய போட்டோகிராஃபர் ஆயிடுவ. எங்க தாத்தா எப்படா ஆசைப்பட்டாரு? எனிவேஸ் தேங்க்யூ. நீ பெரிய போட்டோகிராஃபர் ஆனக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கோவப்படக்கூடாது. டென்ஷன் கூல் டவுன். பாத்து வந்துட்டாங்களா? ஏய், என்ன என்ன நடுக்காட்டு கூட்டு வந்த? நீ புளிய பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் காட்டுல கூட்டு வந்தேன். சி, என்னடா பாப்போம். டேய், அங்க போறா. ஏய், நேத்து நைட்டு நம்ம கிட்ட அவ்வளோ அன்பா பேசி நம்மளை ஏமாத்தி நமக்கே தெரியாம காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இதுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவோமா? அடிச்சி சும்மாரா வா. ஹர்ஷா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏதோ போதையில வண்டியில ஏற்படுத்திட்டோம், அதுக்காக இறக்கி விடாம கூட்டு வந்துருவீங்களா? இவன் தான்டா நேத்து சொன்னா இந்த கார்டு இல்ல அமேசான் கார்டா இருந்தாலும் கூடவே சேஃப்டிக்கு வருவேன்னு. நானா சொன்னேன்? சொன்னல. நீ சொல்லிருப்ப. அதுவும் இல்லாம உங்களை எழுப்பி சொல்லி கூட்டிட்டு வரலாம் தான் இருந்தேன். நீங்க தான் எந்திரிக்கல, அதான் சொல்லாமே கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் இப்ப எந்திரிச்சிட்டோம்ல, ஒழுங்கா கொண்டாந்து விடு. விடுறேன். புலிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் விடுறேன். ஏய், இப்ப உரியா இல்லையா நீ? மச்சான் இரு 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 இரு. இந்த பாரு வர்ஷா, நான் வந்து புலிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான். சாவி எடுத்துரு. சரி ஓகே, நீ புலிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமே. புலிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான். ஐயோ, இது புலி கடிச்சா சாவ போதே. இன்னைக்கு முழுசா போன மாதிரி தான்.
என்ன நடக்குதுங்க? வாங்க. சொல்லு. இன்னும் எவ்வளோ நேரம் அப்படி இருக்கும்? மருந்தோட எஃபெக்ட் குறைய இன்னும் 30 நிமிஷம் ஆகும். உயிருள்ள புலிக்கு தான் விலை ஜாஸ்தி. இது மயக்கத்தில் இருக்கும்போதே எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த டிஎஃப்ஓ ஒரு புலியை இல்லீகலா பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டேய் புலியா? டேய் வாடா போயிடலாம்டா. அந்த டிஎஃப்ஓ தவிர மத்த யாருமே ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் கிடையாது. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை. வாடா போயிடலாம். இன்னொரு ஃபோட்டோ எடுக்குது, நிறுத்து. அந்த குட்டி கீழே இருக்கு. கூப்பிடுற வா போலாம்டா. போயிடலாமா? அவர் தான் வர வேணாம்னு சொன்னார்ல. பாரு தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டோம். டேய் அவங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. இருக்கீங்களா? எவன்டா சுட்டது? நான் தான் புலியோட காலை தெரியாம. அறிவு இருக்கா உங்களுக்கு? மருந்து புலியோட உடம்புல இருக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கு.
பாதத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்பவே சொன்னேன் இங்கெல்லாம் வர வேணான்னு. தேவையில்லாதெல்லாம் பார்த்து இப்போ மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் வண்டி எடுங்க போலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஒன்று போதும் அவங்கள பிடிக்க. ஒன்றும் தேவையில்ல, முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஏய் இங்கே என்னன்னு போய் பாரு. சரி. சொல்லு. அந்த போட்டோகிராஃபர் பொண்ணோட வண்டி மட்டும் இங்கே இருக்கு சார். ஆனால் ஆள் எங்கன்னு தெரியல சார். அவங்க பக்கத்தில் எங்கேயா இருப்பாங்க, தேடு. சார் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி தோணுது சார். வாட்ச் டவர் வேறு பக்கத்தில் இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துனா என்ன சார் பண்ணுறது? போட்டுரு. ஹரி, இப்படி நடந்தே சாவறதுக்கு அவங்ககிட்டே செத்துருக்கலாமடா. நீ எவ்வளோ தூரம்டா இப்படி நடக்க வச்சே கூப்பிட்டு போவானுங்க. தெரியலையே. அந்த புள்ளியை கொண்டாங்களா? விட்டுருந்தா எங்களை கொண்டிருப்பானுங்க சார். புலியெல்லாம் ஈஸியாக தப்பிச்சிச்சு. என்னால தான் எல்லாமே. நான் எடுத்த ஃபோட்டோ வச்சு தான் அந்த புலி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எப்படியாவது அந்த டிஎஃப்ஓ கிட்டேருந்து அந்த புலியை காப்பாற்றிடணும். காப்பாத்துறதா? நல்ல வேலை, அந்த ஆஃபீஸர் கிரிமினல் தெரியறதுக்கு முன்னாடியே தப்பிச்சிட்டோம்ல. பேமெண்ட் வாங்கிட்டேன். பேமெண்ட் ஐடியா எனக்கு? ஏய், ரூமுக்கு போய் தரேன்டா. அண்ணே ரூமுக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் சங்கு தானே. ஃபுல்லாக ஆளை போட்டிருக்காங்கண்ணே. அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. அவங்க பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ஏம்மா தாயே, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. எல்லாம் உன்னால் தான். நீ கொடுத்த காசு திருப்பி வாங்கிக்க. டாக்டர், எப்படியாவது இந்த காட்டை தாண்டி எங்களை வெளில விட்டுருங்க டாக்டர். நாங்கள் ஊருக்கே போயிடுறோம் ப்ளீஸ் டாக்டர். ஹரி, அவசரப்படாதீங்க. செக் போஸ்ட் ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டு விட்டு உடனே வெளில போக முடியாது. அதுக்கு நம்மகிட்ட ஒரே வழி தான் இருக்கு. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு விடியும் போது நம்ம சென்னையில் இருப்போம். நம்மளை எப்படி அனுப்பி வைக்கலாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு கூப்பிடுவாங்களே, இல்லை நான் வேணா ஒட்டு கேட்கவா? வேணாம், கூப்பிடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் புலியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை காப்பாற்றணுமா? அந்த புலி அவங்க சுட்ட இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிருக்காதுல்ல? போயிருக்காது. ஆனால் ஒரு புலிக்கு அடிபட்டதுன்னா அதோட வேட்டையாடுற திறன் குறையும். அப்படி குறையும் போது ஈஸியாக கிடைக்கிற மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த புலி மேனேட்டராக மாறிடும். இப்போ நம்ம அந்த புலியை குணப்படுத்தலைன்னா மனுஷங்களை தேடி ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நடந்துச்சு, ஏற்கனவே காட்டை சுற்றி வாழ்ற மக்கள் வெளியே நினைக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இன்னும் ஈஸியாகிடும். அப்புறம் காட்டில் மிருகங்களும் மனுஷங்களும் சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிற மக்கள் இல்லைன்னா இங்கே காடுன்னு ஒன்று இல்லாமலே போயிடும். அப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புலியை காப்பாற்றிடலாமா? கண்டிப்பாக முடியுமா? பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போகலாம். முதல்ல அது எங்கே சுற்றிட்டு இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். பக்கம் நம்ம ஆற்று பக்கம் ஃபுல்லாக தேடணுமா? எப்படியாவது அந்த புலியை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார்? அது எப்படின்னானே, மனுஷங்களை எரியா நினைக்கிற அந்த புலிக்கு மனுஷங்களே எரியாத்தவங்க கூட்டி தான் பிடிக்கணும். புரியல. நம்ம 10 பேர் சேர்ந்து அதை பிடிக்க முடியுமா? நினைச்சேன் புலியை காப்பாற்ற போறாங்களாம். டேய், இதுக்கப்புறம்லாம் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் கிளம்புறோம். வாடா போங்கடா. இந்த மாதிரி நேரத்துல கூட உதவி பண்ண மாட்டீங்களாடா? எங்க எப்படி யார்கிட்ட ஏமாத்தி பணத்தை வாங்கலான்னு மட்டும் தான் யோசிப்பீங்களா? இதோ பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? ஏங்க, உங்க கூட வரதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் ஊர்ல இருக்கிற எங்க அப்பா அம்மா வாங்கி வச்சிருக்க கடன்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவா? நாங்களாம் ரொம்ப சாதாரணமான ஆளு. எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன். நீயும் எங்களோட வந்துரு, போயிடலாம். டேய், நீ வாடா, நம்ம போலாம். டேய், வாடா. ஐயோ, என்னால முடியாடா. ஜீப் வருது. ஐயா ஐயா, வாடுங்க. டேய், நம்ம டூரிஸ்ட்டுகளா? ஹாய், வாங்க தம்பி. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்.
நாங்க ஆனா உங்களை தெரியல ஏதாவது இழிச்சா வருவான்னு நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வாடா வாடா சீக்கிரம் வாடா. ஏறு ஏறு அப்புறம் நாங்க பேசிக்கலாம். ஹெல்ப் பண்ணோம், இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. போங்க சீக்கிரம் போங்க. புளிய புடிச்சி குண்டுல அடைச்சி குடுமி போடும் இந்த உலகம் அது எப்படி ஓடும் ஐயா. அந்த பொண்ணும் கேமராவும் எங்க சார் அந்த பொண்ணு எங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா கேமரா அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு. சார் சொல்றேன் சார். ஏய் உண்மையை சொன்னீங்கன்னா 2 பேரையும் உயிரோட விட்டுருவேன். அப்படி இல்லை காட்டில் காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் உன் பேரை சேர்த்து ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிடுவேன். எந்த உண்மையடா கேட்குறான்? ஏதாவது ஒன்று சொல்லி விடு சார். உண்மையை சொன்ன நிஜமாங்களி விட்டுருவீங்களா? சார் எங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சார். காலையில் கூட அந்த இடத்துக்கு நாங்களா வரல சார். அந்த பொண்ணு தான் ஏமாற்றி எங்களை கூட்டு வந்துருச்சு. இப்போ கூட நாங்கள் சண்டை போட்டு தான் வந்திருக்கோம். அந்த ஊர்க்காரங்களும் அந்த பொண்ணும் புளிய பிடிக்க போயிருக்காங்க சார். எங்களுக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது சார். இப்போ பாருங்க அந்த பொண்ணுனால நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. அவ்வளோதானடா? அவ்வளோதானா சார்? நாங்கள் போகலாமா? அவங்களாம் எங்கே போயிருக்காங்க? அவங்கெல்லாம் அந்த ஆற்றை தாண்டி போகிறதா பேசிக்கிட்டாங்க சார். கிளம்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்கோங்க. மச்சான் அந்த இன்னொரு உண்மையை சொல்லிட்டா? சொல்லலையா? மறட்டியா? அதையும் சொல்லிட்டு வாடா. சார் அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். அவங்க அந்த புள்ளி எப்படி பிடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா சார்? அது ஏதோ என்னடா அது மேனிட்டரா மாறிச்சாமா. அதனால யாரையாவது 2 பேர்த்து அதை சாப்பிட்ற யாரையாவது தொங்க விட்டு அந்த புளியை ஏமாத்தி பிடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க சார். எவ மாட்ட போறானோ முட்டா பசங்க. நீங்க ஏன் சார் சிரிக்கிறீங்க? உட்கார். ஒழுங்கா மூடிட்டு இருந்திருக்கணும். இப்ப பாரு உசுறு எப்படி ஊஞ்சல் ஆடுதுன்னு. நான் ஒன்று சொல்லிட்டா? நீ பேசாம உன்னைய கொன்றுவேன். போனு இவ்வளவு நேரம் போன் வச்சுக்கிட்டா இருந்தா யாருக்காவது கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுக்கலாம்ல? ஆமாடா. யார் கூப்பிடு? கான்ட்ராக்ட் முடிஞ்சது 100 வாங்கலாம்னு நினைச்சேன். அதையும் கெடுத்துட்டேன், இதையும் முடிச்சுட்டேன். என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்லை. நான் செத்தா வீட்டில் மாட்டுறதுக்கு. என்கிட்ட போட்டோ எடுக்க போன் கூட இல்லை. இருந்ததையும் உடச்சுட்டேன். எல்லாம் அந்த பொண்ணாலதான். இப்ப அவனை படிச்சு இன்னும் பண்ற டாய் நியாயப்படி நான் டென்ஷன் ஆகணும், நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஆக்கி விட்டுட்டீங்களே. சாவி தூக்கிட்டு போயிருச்சு. போய் பாரு. நீ போய் பாரு போ. அது எத்ததை நான் தான் அங்கேருந்தே பார்த்தனே. அந்த குரங்கு என்னவோ ஓனர் மாதிரி தூக்கிட்டு போகுது.
வந்திருக்கு போய் பாரு. ஓகே சார். எவனோ வரான்டா நம்மளே காப்பாத்துறதுக்கு. ஏய் சுரேஷ், நீயாவது வந்து எங்களை காப்பாத்துறா. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்க போயிருக்கவே மாட்டோமேடா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் சார். எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக சொல்லு. வருஷா, நல்ல வேலை நீயாவது வந்த. ப்ளீஸ் எங்களை காப்பாத்து. உங்களை யாருடா காப்பாற்ற வந்தா? இந்தாங்க. இல்லை வேணாம். அண்ணே, போனா போனா கட்ட ஊத்து விட்றேன். இனிமேலாவது என்ன மாதிரி சீக்கிரமா திரும்பி எல்லாம் வாழுங்க. சரியாயிடும். புரியுதா? ட்ரை பண்ணுறோம். சூப்பர் டாக்டர், நல்லா ஊசி போட்டு அப்படியே தூங்க வச்சிருங்க. இது தூங்க வைக்காது.
மணிசிங்கம் மூடி விட்டு 3 வாக்கா போற நீ கையில கட்ட செத்த நீ. சுரேஷ், ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம யாரும் இங்க இருக்க வேணாம், அந்த பக்கம் போயிடலாம். வாங்க 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 ஹரி வாங்க எல்லாரும் வாங்க. இந்த குட்டியை கீழே விட்டுட்டு வாங்க. சூப்பர்ரா. ஆனா அந்த இடத்துல ஒரு ரெயின் எஃபெக்ட் மட்டும் போட்டா. டேய். எப்படியா மச்சான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் வர்ஷா எந்த காட்டுல எந்த மிருகத்தை போட்டோ எடுக்க போயிட்டு இருக்க? அமேசான் காட்டுல டைனோசர் எடுக்க போறேன்.
மறக்காம டைனோசர் நான் கேட்டதா சொல்லு. சொல்றேன். ஏய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. நெக்ஸ்ட் வீக் உத்தரகண்ட்ல இருக்கிற அந்த டைகர் ரிசர்வ் ஏரியா இருக்குல்ல, அங்க ஒரு மேன் ஈட்டர் டைகரை போட்டோ எடுக்கலாம்னு இருக்கேன்டா. அதுக்கு நம்ம டீமா போனா சூப்பரா இருக்கும். மூணா ரெண்டு தானே, அரை மணி நேரத்துல உடனே அனுப்பிச்சு விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது ஒயிட் ஹவுஸ்க்கு வெள்ளை அடிக்கணுமா? நல்லா மஞ்சள் கலர்ல மங்களகரமா அடிச்சலாம் சார். டேய்